நெட்வொர்க்கிங் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மேல இருக்கிற அந்த பொய்யான பின்பம், அபிப்பிராயங்கள வந்து வந்து உடைச்சு எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. நெட்வொர்க்கிங்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்களா? உங்க நெட்வொர்க்கிங்லாம் வேலை செய்யுதா? உங்க நெட்வொர்க்லாம் இன்கம் கொண்டு வருதா? உங்க நெட்வொர்க்லாம் பிசினஸ் குடுத்துட்டு இருக்காங்களா? நிறைய மக்கள் ரெஃபர் பண்றாங்க. இது வந்து கஸ்டமர் ரெஃபர் பண்றது. அவங்க வந்து நம்மளுக்காக பிசினஸ் பண்ணுவாங்க. அப்படி நெட்வொர்க்கிங் உங்களுக்கு இருக்க சுத்தி உருவாக்கி வச்சிருக்கீங்களா? அப்படி எவ்வளவு நெட்வொர்க்கிங் உங்களுக்கு இருக்கு? நெட்வொர்க்கிங் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மேல இருக்கிற அந்த பொய்யான பின்பம், அபிப்பிராயங்கள வந்து வந்து உடைச்சு எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. நெட்வொர்க்கிங்ன்றது வந்து நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மேல இருக்கக்கூடிய மொத்த கரையுமே வந்து இதனால தான் ஏற்படுது அப்படின்றத எப்படி சொல்றது? எடுத்துரைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து யார்கிட்டயும் நம்ம நம்ம பேச வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆரம்பத்தில வந்து மக்கள்ட்ட வந்து அதிகமா கனெக்ட் ஆவாதீங்க. யார்ட்டயும் தெரியாதவங்கள்ட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குள்ள வந்தோம்னா மக்கள்ட்ட போய் பேசணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜென்ஸ், வுமன்ஸ் ஸோ இந்த மாதிரியான டைவர்ஷன்லாம் இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நெட்வொர்க்கிங்க வந்து தடுக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் அப்படின்றத பார்த்தோம். எல்லாரும் நெட்வொர்க்கிங்னா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? நெட்வொர்க்கிங்னா நம்ம என்னன்னு நினைக்கிறோம்? ஸோ இப்ப இவ்ளோ பேரு பார்த்தோம். இந்த பஸ் டிரைவர்ஸு, கேபு ஸோ இவங்கள்ட்டலாம் வந்து நம்ம என்ன மாரியான மைண்ட் செட்ல போய் அவங்கள்ட்ட பழகுறோம்? இப்போதைக்கு அவங்களோட டீட்டெயிலாம் ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட கனெக்ட் ஆகணும். அதுக்கப்புறம் அவங்களா நம்ம கிட்ட கேட்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசணும். இதுதான். புண்ணியபடி நீங்க சொல்லலாம். சார் ஆக்சுவலா இப்போ மக்கள்கிட்ட நம்ம முன்னாடி எல்லாம் மீட் பண்ணும்போது அவங்களுக்கு நீட் இருக்கா இல்லையான்னு எதுவுமே தெரியாம நம்ம இப்போ டைரக்டா பிசினஸ் போயிட்டு இருக்கு முன்னாடி எல்லாம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையா இப்ப எனக்கு தெரியும் அவங்க வந்து அன்ஹெல்த்தியா இருக்காங்க, எக்ஸசைஸ் இருக்கான்னு தெரியும். பட் அவர் அதை ஓகேன்னு அதை அக்செப்ட் பண்ணிக்கணுமே, ஏன் குறைக்கணும்ன்ற எண்ணம் அவருக்கு இருக்கானே தெரியாம வாலண்டரியா போயிட்டு நீங்க பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லும்போது தான் அது நிறைய நான் மிஸ்டேக் ஆகுது சார். நான் இது வரல முன்னாடி இவ்வளவு நாள் அந்த தப்பு தான் பண்ணியிருந்தேன் நான். அவங்களுக்கு அது தேவையா தேவையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டு நம்ம வந்து அட்வைஸ் பண்ணி, பட் ரிசல்ட் நம்மளுக்கு நல்லா தான் இருக்கு. பட் அது சொல்லும் போது அவங்க வந்து தவறா நினைக்கிறாங்க. அது எனக்கு தேவையில்லை, நீ ஏன் வந்து இது சொல்றேன் அவங்க கேட்டா அப்படின்ற மாதிரி சொல்றது இல்லை. பட் அது மாதிரி நினைச்சு அவங்க பாட்டுக்கு ஏதோ சிரிச்சு கட்டி போயிடுறாங்க. ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணாமலே டைரக்டா போய் பேசுறது, நம்ம யாருன்னே அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது அது இதுவும் ஒரு தவறு. நிறைய நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்போம், அவங்க வந்து கான்டாக்டே இருக்காது. திடீர்னு அவங்களுக்கு ஏதாவது தேவைப்படும், அப்பதான் ஃபோன் பண்ணுவாங்க. அப்போ வந்து தெரிஞ்சிடும் இவன் எதுக்கோ காரணத்துக்காண்டி ஃபோன் பண்றான்னு சொல்லி. அந்த விஷயம்லாம் நிறைய நான் வந்து எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம் நம்ம அனுப்பிச்சிருக்கோம். நம்ம எதுக்காக வந்தோம்? என்ன ப்ராடக்ட்ட சேல் பண்ண போறோம்? என்ன காரணத்துக்காக நம்ம பேசிட்டு இருக்கிறோம்ன்றத மக்கள் ஈஸியா கண்டுபிடிச்சுருவாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப தெரியிற மாரியே நம்ம பேசிட்டு இருப்போம். ஏன்னா நம்ம உள்ளுக்குள்ள அத மைண்டுக்குள்ள வச்சிருப்போம். நம்ம எதுக்காக போய் பேசுறோமோ, அது சார்ந்த விஷயங்களையே, அது சார்ந்த வார்த்தைகளையே நம்ம சொல்லிட்டு இருக்கிறதுனால, மக்கள் இவங்க இத தான் சொல்ல வராங்க. ஏதோ ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணியிருக்காங்க. அத பத்தி சொல்ல வராங்க. இல்ல சம்திங் ஏதோ நீடட் இவங்களுக்கு இருக்கு. அப்படின்றத கண்டுபிடிச்சுருவாங்க. நெட்வொர்க்கிங் ஸ்டார்டட். அதான் ரியல் நெட்வொர்க்கிங். நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க, நீங்கள் எங்கேயுமே போகல, ஆனால் பிஸ்னஸ் வந்து உங்களை தேடி 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 வருது ரெஃபரன்ஸ் மூலமாக. இதுதான் நெட் ஒர்க்கிங். அந்த நெட்வொர்க்கிங் இருக்குல்ல, அது ஒர்க் ஆகிட்ட ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். நம்ம ஃபோன் வருது, நான் பேசிட்டேன், நீ போய் அங்கே போய் என்ட்ரி கொடுத்துட்டு வந்துரு, அல்லது நீ ஆர்டர் வாங்கிட்டு வந்துரு, அல்லது இவனுக்கு சப்ளை பண்ணிடு, இவன்கிட்ட ஜஸ்ட் பேசிக்கா, நான் ஆல்ரெடி சொல்லி வச்சுறேன் அப்படின்னு நம்ம வீட்டில் இருப்போம். சும்மா வந்து நம்ம கூட பிஸ்னஸ் நடந்துகிட்டே இருக்கும், நம்ம எதுவுமே பண்ணாமல். அங்கே தான் நம்ம நெட்வொர்க்கிங் வேலை பார்த்துருக்குன்னு அர்த்தம். யார் யார் நெட்வொர்க்லாம் வந்து வேலை செய்யுது? உங்களுக்கு எவ்வளோ நெட்வொர்க்கிங் இருக்காங்களோ, எவ்வளோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, எல்லாரும் தேடி தேடி இந்த பிசினஸ் அவர்கிட்ட போ, ஒரு நல்ல பிசினஸ் பண்றாரு, இந்த போ இவரு ப்ராடக்ட் தருவாரு, இங்க போ இவங்க ஹெல்த் கிரியேட் பண்ணுவாங்க, எங்க போ உங்க கிரிப்டோ பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு இருக்கிற கான்டாக்ட்ஸ் எல்லாம் இது வேலை செய்யுது. நெட்வொர்க்கிங் நம்ம படிக்கிறோம், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் படிக்கல, நெட்வொர்க்கிங் படிக்கிறோம். இந்த நெட்வொர்க் கிட்ட பவர் என்னன்னு தெரியுதா? அந்த அளவு உங்களோட நெட்வொர்க்கிங்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்களா? உங்க நெட்வொர்க்கிங்லாம் வேலை செய்யுதா? உங்க நெட்வொர்க்லாம் இன்கம் கொண்டு வருதா? உங்க நெட்வொர்க்லாம் பிசினஸ் கொடுத்துட்டு இருக்காங்களா? பழைய கஸ்டமர் எல்லாம் வந்து இவர்கிட்ட போங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்னை ரெஃபர் பண்ணி விடுறாங்க சார். பட் ரொம்ப ரேர். அவங்களுக்கு அப்ரோச் பண்ண சொல்லுங்க சார். ரொம்ப ரேர் இல்லையா? ரொம்ப ரேர். ஓகே, ஆமா, இதுதான் பாயிண்ட். அதாவது நம்ம பழைய மக்கள் ரெஃபர் பண்றாங்க. இது வந்து கஸ்டமர் ரெஃபர் பண்றது. அவங்க வந்து நம்மளுக்காக பிசினஸ் பண்ணுவாங்க.
நம்ம நெட்வொர்க் இருக்குல்ல, அது நமக்காக வேலை செய்யும். அதுதான் நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வச்சிருக்கோம். நம்மளுக்கு இருக்க கான்டாக்ட்ஸ் எல்லாம் நமக்காக வேலை செய்யும், நமக்காக பிசினஸ் பண்ணும், நமக்காக வந்துட்டு இருக்கும். ஏதோ கேட்டாங்க 1, 2 பேரை அனுப்பி வைக்காங்கன்னா அந்த மாதிரி கூட இல்ல. அப்படி உங்க நெட்வொர்க்கிங்க வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கலாம். அதான் பாயிண்ட். கான்டாக்ட் நம்ம கூட தான் இருக்கணும். நமக்கே வந்து ஆர்டர்ஸ் குடுத்துட்டு இருக்கணும். பிளஸ் அவங்களுக்குள்ள எல்லாரையும் கூட்டம் கூட்டமா சேர்த்து நமக்கு அனுப்பி வைக்கணும். நம்ம ஸ்டூடண்ட்ஸ், நம்ம டீம், நம்ம கஸ்டமர் நமக்காக அவங்க பிசினஸ் கொண்டு வருவாங்க. அவங்களுக்கு கஸ்டமர்ஸ் கொண்டு வருவாங்க. ஸ்டூடண்ட்ஸ் கொண்டு வருவாங்க. அப்படி நெட்வொர்க்கிங் உங்களுக்கு இருக்க சுத்தி உருவாக்கி வச்சிருக்கீங்களா? அப்படி எவ்வளவு நெட்வொர்க்கிங் உங்களுக்கு இருக்கு? ஆள் பிடிக்கிற வேலை பார்த்தா அதுலதான் இதாச்சே தவிர இப்போ வந்து புதுசா எம்எம்ஜில படிச்சுக்கிட்டது மூலமா இப்ப கொஞ்சம் கொஞ்சம் சுத்தி சுத்தி அப்படியே பில்ட் பண்ணி வச்சிருக்கோம். இப்பதான் ஸ்டார்ட் அப் ஆகுது. இப்பதான் என்னங்கிறத உண்மையாலுமே வந்து பிசினஸ்னா என்ன அப்படிங்கறது இப்பதான் உண்மையா நேர்மையா எப்படி பண்ணணுங்கிறத கத்துட்டு இப்போ ஸ்டார்ட் அப் ஆகுது. பெரிய நம்மள ரெஃபர் பண்றதுக்காக அவங்களுக்கு ரூ. 1 கிடைக்க போறது கிடையாது. ஆனாலும் நம்மள ரெஃபர் பண்ணுவாங்க. எப்படி இருக்கு? நம்மள ரெஃபர் பண்றதுக்காகவும், நம்மள பிசினஸ் குடுக்கிறதுக்காகவும் அவங்களுக்கு ரூ. 1 கிடைக்க போறது இல்ல. ஆனாலும் நம்மளுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. இப்படி நம்மளுக்கு இருக்கிற கான்டாக்ட்ஸ் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்? அவங்க எல்லாரையும் நம்ம நெட்வொர்க்கிங் எப்படி மாத்தணும்? நீங்க எங்கெங்கெல்லாம் கான்டாக்ட்ஸ் வச்சிருக்கீங்களோ அந்த கான்டாக்ட்ஸ் வேலை செஞ்சு உங்களுக்கு பிசினஸ் குடுக்க ஆரம்பிக்கணும். நீங்க ஒண்ணுமே பண்ணாம அது பிசினஸ் இப்படியே இன்கிரீஸ் பண்ணா எப்படி ஆகும்? அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னால ஒரு கஸ்டமர் 77 வயசு அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக்னால 4 பசங்க யாருமே பார்க்கல. டாக்டர் எல்லாம் பார்த்துட்டு ஏதாவது நினைச்சதா வாங்கி கொடுங்க அவ்வளவுதான் சொல்லி போக சொல்லிட்டாங்க. நான் போய் பார்க்கும்போது அவர் வந்து யூரின் மலத்தோட அவர் வந்து கிடந்தாரு. அப்போ நான் போயிட்டு அவரை தொடும்போது அம்மா என்ன தொடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொல்லேன் இருக்கட்டையா நீங்க எங்க ஐயா மாதிரி தாத்தா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் ஃபுட்டை வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். அன்னைக்கு ஒரு நாள் போய் அவரை பார்த்து வந்ததுதான். அவங்க பையன்தான் வந்து பேரன் வந்து வந்து ஃபுட்டு வாங்கிட்டு போவாங்க. அவர் என்னட்ட ஒரு 6 மாசத்துல அவரு முடிஞ்சு போயிருவாங்க கதையில இருந்தவர் எந்திரிச்சு நல்லா நடத்துறாரு சூப்பரா. அவரு சொல்லி 1 வருஷம் ஆகுது. அவர்ட்ட நான் இப்ப பேசுறது கூட இல்ல. அவரு சொல்லி அங்க இருந்து இப்ப ரெஃபரல் இப்போ ஒரு 10 நாளா அதே மாதிரி ஸ்ட்ரோக் கஸ்டமர். அவரு இன்னைக்கு அனுப்பியிருக்காரு. அதான் எங்கேயோ அந்த ரெஃபரல் குடுக்கறது இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஃபேண்டாஸ்டிக். சூப்பர். இதான் நெட்வொர்க்கிங். ஃபுல்லாமே பழைய பிளட்ல எல்லாம் இதாகி இப்பதான் புதுசு வருது. அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை வருது. இது வந்து நமக்கு கீழே ஒரு சாம்ராஜ்யம் உருவாக்குவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஒரு ஒன் வீக் முன்னால வந்து என்னோட பொண்ணு வந்து பிஎஸ்சியில காலேஜ்ல படிக்கிறாங்க. அப்ப அவங்க பேரண்ட்ஸ்க்காக மீட்டிங்காக என்ன கூப்பிட்டு இருந்தாங்க. நான் சைன் பண்ண போயிருந்தேன். அப்ப போகும்போது என்னடா என்கிட்ட அந்த மேடம் வந்து பார்த்துட்டு சொன்ன வார்த்தை என்னன்னா அவங்க பொண்ணை வந்து ரொம்ப தைரியமா வளர்த்திருக்கீங்கன்னா அவ்வளவு ஹாப்பி. அவங்க பேசல வந்து என்ன கூப்பிட்டு பேசுறேன்னு என்கிட்ட சொல்றாங்க. என்கிட்ட சொல்லிட்டு சொல்லுவாங்க மேடம் என்ன நடந்தது என்ன எதனால சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது இப்ப அந்த சார் சொன்ன மாதிரி தான் ஸ்டேஜ்ல வந்து ஒரு மீட்டிங் ஹோல் காலேஜ் வந்து ஒரு மீட்டிங் நடந்துட்டு அப்போ ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து ஏதாவது பத்தியாவது பேசணும் அப்படின்னா ஒரு 10 minutes எடுத்து நீங்க யாருனாலும் பேசலாம் ஸ்டேஜ்ல சொல்லிருக்காங்க. ஆனா என் பொண்ணு என்ன பண்ணிருக்காங்க விறுவிறுன்னு ஸ்டேஜ்ல போயிட்டு அதாவது ஒரு கதை சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டோரிக்குள்ளே எல்லாரையும் கூட்டு போயிட்டு அந்த ஸ்டோரி வந்து கடைசியில அது யாருன்னா எங்க அப்பா தான் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. சோ அப்படி சொல்லும் போது இருக்க டீச்சர் சார் எல்லாருமே கண்ணு கலக்கிட்டாங்களாம். பிறகு சொன்னாங்க இன்னும் 2 வருஷம் கழிச்சு உங்க பொண்ணை தான் நாங்க வந்து கெட் ஸ்பீக்கரா நாங்க வந்து கூப்பிடுவோம் காலேஜுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப என் பொண்ணு சொல்றாங்க எங்க அம்மா பார்த்து தான் எங்களுக்கு தைரியம் வந்தது அப்படின்னு. இப்ப ஏன்னா நானும் அப்படிதான் இருந்தேன். ஒரு காலம் இல்லை மிஞ்சி வர்றதுக்கு முன்னால அப்படிதான் இருந்தேன். சோ இப்ப நிறைய சேலஞ்சஸ் வந்து நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா விஷயத்திலயும் தைரியம் அப்படிங்கறத மாஸ்டர் சொல்லுவாங்க கரேஜ் தைரியம் அந்த வார்த்தை வந்து காதுல ஒழிச்சுட்டே இருக்கு. நம்ம சோர்ந்து போற நேரம் பூரா நம்ம வந்து தட்டி எழுப்புறது அந்த வார்த்தை தான். வந்துட்டு நான் தைரியமான ஒரு முடிவா எடுத்ததான் நான் பாக்குறேன். ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு என்ன தெரியும். ஆனா ஒரு பயம் உள்ள எப்படி நம்ம போறது அப்படின்றது லீடர் கிட்ட அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் மீறி தான் நான் உள்ள வந்தேன். அதுக்கப்புறம் சேலம் செமினார் வந்தபோது கூட எல்லாம் கிளம்புறதுக்கு சார் சொல்லும்போது எனக்கு அவங்க இருக்கணும் அப்படின்றது எனக்கு புரிஞ்சு நைட்டு நம்ம லேட்டா போகுமே தனியா போகுமே எப்படி பண்றது தனியா போனது இல்லை அப்படின்னு பயந்துட்டு இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த இடத்துல நான் தைரியமா முடிவெடுத்து நான் இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நைட்டு நான் 1 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுல